ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம். 2 Timothy chapter 4 verse 7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய ஜீவன் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று உணர்ந்த பொழுது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன். This is a confident word of Apostle Paul saying that I have fought a good fight. There are people, they are fighting. Do they fight a good fight? We need to fight a good fight. There are people, they think that they are running on a track. Do they complete that running in their own track? Or do they go to run in somebody's track? We need to be careful. He says, I have finished my race. Unless you finished your race in your track, you will not be crowned. So everybody, those who are running, they have to make sure that they run in their own track so that they will be crowned. They will be able to declare that they have finished their race. Today, I want to tell you, do we fight a good fight? Then your fight is a real fight, a fight to crown. Do you run on the track which God has given to run? Then God will help you to complete the race while you are alive. At the same time, we need to keep our faith in Jesus Christ. There are people, they keep their faith in different things. They trust in many things. They trust in horses and chariots. But we trust in the name of the Lord, our Lord Jesus Christ. The people, those who trusted in their hearts or chariots, they are all defeated. People, those who trusted in Jesus Christ, they are crowned. Today, we need to make sure that our faith is on our Lord Jesus Christ. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசத்தை கர்த்தர் பேரில் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசமே நிலையான விசுவாசம், ஒழியாத விசுவாசம். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, விசுவாச போராட்டங்கள் வரும்பொழுது மனிதர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். இமினேயும் பிலேத்தும் விசுவாசத்தை விட்டு விலகி அநேகரை கவிழ்த்து போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். You need to keep your faith so that you will not be toppled by Hymenaeus and Philetus. Be careful. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். எங்களுடைய விசுவாசம் உம்மேல் நிலையாக இருக்கவும், உம்மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்கவும் கிருபை தாரும். சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி அவைகளை நம்பியிருந்தவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தையே நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றும் ஜீவிக்கிறார்கள், சாட்சியாய் நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலே எங்களை நிறுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.